Dear students, today we are going to discuss 6th standard science, second term, unit 1, heat, part 2. Already we discussed heat introduction, sources of heat, heat definition in the part 1 video. So today we are going to see hot and cold objects. In our day-to-day life, we come across a number of objects. Some of them are hot and some of them are cold. How do we decide which object is hotter than the other? ஸோ நம்மளோட டே டு டே லைஃப்பில் நிறைய ஆப்ஜெக்ட்ஸை நம்ம க்ராஸ் பண்ணி தான் வந்துட்ருக்கோம். அதில் சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஹாட்டாக இருக்குது, சிலது வந்து பார்த்தோம்னா கோல்டாக இருக்குது. ஸோ எப்படி நம்ம டிசைட் பண்ணுறோம் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஹாட்டராக இருக்குது மற்றதை கம்பேர் பண்ணும்போது, ஒரு பொருளை கம்பேர் பண்ணும்போது ஒரு பொருள் எப்படி ஹாட்டராக இருக்குது எப்படி கோல்டராக இருக்குது நம்ம எப்படி டிசைட் பண்ணுறோம், அதை பற்றி தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். We use the tip of our finger to find out whether the tea in a cup has enough heat to drink or whether milk has been cold enough to set for making curd. ஸோ நம்மளுடைய டிப் ஆஃப் ஃபிங்கரை யூஸ் பண்ணி டீ கப்பில் இருக்கக்கூடிய காஃபி கப்பில் இருக்கக்கூடிய டீயை நம்ம தொட்டு பார்க்குறோம், போதுமான அளவுக்கு சூடாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். அதே மாதிரி மில்க்கு தயிர் ஊற்றுறதுக்கு புற ஊற்றுறதுக்கு தேவையான ஹீட்டாக இருக்கா இல்லை கூலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஃபிங்கரை யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ வி ஆஃபன் டிட்டர்மைன் ஹீட் பை டச்சிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ நான் எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒரு பொருள் ஹாட்டாக இருக்கா இல்லை கோல்டாக இருக்கான்னு நம்மளோட டிப் ஆஃப் ஃபிங்கரை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பட் இஸ் அவர் சென்ஸ் ஆஃப் டச் ரியலபிள்? ஸோ நம்மளோட டச் ஆஃப் சென்ஸ் ஆஃப் டச்சை வச்சு யூஸ் பண்ணி ஒரு பொருள் ஹாட்டாக இருக்குது ஒரு பொருள் இவ்வளோ கோல்டாக இருக்குது நம்ம கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட், டெம்பரேச்சர். டெஃபினிஷன் ஆஃப் டெம்பரேச்சர்: the measurement of warmness or coldness of a substance is known as its temperature. The மெஷர்மெண்ட்னா ஒரு அளவு. ஓகே, எதை நம்ம அளக்குறோம்? வார்ம்னஸ் ஆர் கோல்ட்னஸ். வார்ம்னா சூடாக இருக்கிறது, கோல்ட்னஸ்னால் சில்லுன்னு இருக்கிறது. ஓகே, வார்ம்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ், ஒரு பொருளினுடைய வார்ம்னஸ் எவ்வளோ சூடாக இருக்குது எவ்வளோ சில்லுன்னு இருக்குன்றதை மெஷர் பண்ணுறதா நம்ம என்ன சொல்கிறோம்னா டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ த மெஷர்மெண்ட் ஆஃப் வார்ம்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் known as its temperature. எதனுடைய டெம்பரேச்சர்னா அந்த சப்ஸ்டன்ஸினுடைய டெம்பரேச்சர். ஸோ SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட் ஆர் த அதர் யூனிட்ஸ் யூஸ்ட். இந்த டெம்பரேச்சரை மெஷர் பண்ணணும் அப்படின்னா என்ன யூனிட்டை வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா கெல்வின் அப்படின்ற ஒரு மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி யூனிட்டை வச்சு தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ கெல்வின்ற யூனிட்டை மட்டும் யூஸ் பண்ணாமல் செல்சியஸ், ஃபாரன்ஹீட் இந்த 2 யூனிட்டையும் நம்ம டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, செல்சியஸ் இஸ் கால்ட் அஸ் சென்டிகிரேட் ஆஸ் வெல். நம்ம செல்சியஸை இன்னொரு நேமை வச்சு நம்ம சொல்லலாம் சென்டிகிரேட் அப்படின்னு சொல்லலாம். Normally, the room temperature of water is approximately 30 degrees Celsius. ஒரு ரூம் டெம்பரேச்சர், அதாவது ஒரு ரூம்குள்ளே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வாட்டருக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா தோராயமாக 30 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஓகே, when we heat water its temperature rises and it boils at 100 degree Celsius. இப்போ அதே தண்ணி 30 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கடைசியில் அது பாயில் ஆக ஆரம்பிச்சிடும், கொதிக்க ஆரம்பிச்சிடும். எந்த டெம்பரேச்சரில் கொதிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 100 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆன உடனே தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, இஃப் யூ கூல் த வாட்டர் இட் ஃப்ரீசஸ் அட் 0 டிகிரி செல்சியஸ். இப்போ வாட்டர் நம்ம கூல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் ஃப்ரீசஸ்னால் லிக்விட் தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய அந்த வாட்டர் வந்து பார்த்தோம்னா லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் ஐஸ் க்யூபாக மாறிடும், கட்டியாக திடப்பொருளாக மாறிடும். ஓகே, ஸோ ஃப்ரீசஸ் அட் 0 டிகிரி செல்சியஸ். தண்ணி எப்போ ஃப்ரீஸ் ஆகி ஐஸ் கட்டியாக மாறும் அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ். எப்போ கொதிக்க ஆரம்பிக்கும்னா 100 டிகிரி செல்சியஸில். Next, heat and temperature. Heat and temperature are not the same thing. They in fact mean two different things. So heat and temperature
சேம் திங்கா ஒரே மாதிரியாக இருக்குமா ஹீட்டும் டெம்பரேச்சரும் அப்படின்னா இல்லை. ஸோ எந்தெந்த வழிகளில் ஹீட்டும் டெம்பரேச்சரும் வேறுபடுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1, டெம்பரேச்சர் இஸ் ரிலேட்டட் டு ஹவு ஃபாஸ்ட் த ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் மூவ் ஆர் வைப்ரேட் வித்தின் த சப்ஸ்டன்ஸ். ஸோ டெம்பரேச்சர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் ரிலேட்டட் டு ஹவு ஃபாஸ்ட் த ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் மூவ். எப்படி ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு பொருளில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸும் மாலிக்யூலும் எவ்வளோ தூரம் மூவ் ஆகுது, எவ்வளோ தூரம் வந்து வைப்ரேட் ஆகுது, அதை பொறுத்து தான் டெம்பரேச்சர் அப்படி வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹீட் not only depends on the temperature of the substance but also depends on how many molecules are there in the object. ஸோ ஹீட்டுன்றது ஒரு சப்ஸ்டன்ஸ்னுடைய டெம்பரேச்சர் வெப்பநிலையை பொறுத்து மட்டும் இல்லாமல் அந்த சப்ஸ்டன்ஸில் எவ்வளோ மாலிக்யூல்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு அதை பொறுத்து ஹீட்டுன்றது வந்து வேரி ஆகும். ஸோ ஹீட்டுன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஆனால் டெம்பரேச்சர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பொருள் எவ்வளோ சூடாக இருக்குது எவ்வளோ கோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது டெம்பரேச்சர். இது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஹீட்டுன்றது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஆனால் டெம்பரேச்சர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பொருள் எவ்வளோ ஹாட்டாக இருக்குது எவ்வளோ கோல்டாக இருக்குது அதை மெஷர் பண்ணுறது தான் நம்ம டெம்பரேச்சர் நம்ம சொல்கிறோம். Third point, temperature measures the average kinetic energy of molecules. டெம்பரேச்சர் எதை அளக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாலிக்யூல்ஸில் இருக்கக்கூடிய கைனட்டிக் எனர்ஜி. கைனட்டிக் எனர்ஜினா நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்த்தோம். ஒரு தண்ணியை வந்து நம்ம கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் மாலிக்யூல்ஸில் வைப்ரேஷன் கம்மியாக இருக்கும். அதே கொதிக்க வைக்க ஹீட் கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜியை அளக்கிறது வந்து பார்த்தோம்னா டெம்பரேச்சர். ஹீட் மெஷர்ஸ் த டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த மாலிக்யூல்ஸ் இன் த சப்ஸ்டன்ஸ். அப்போ ஹீட்டுன்றது எதை மெஷர் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக இருக்கக்கூடிய கைனட்டிக் எனர்ஜி. எதனுடைய டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி? ஒரு பொருள் இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ். ஆனால் டெம்பரேச்சர் வந்து பார்த்தோம்னா மாலிக்யூல்ஸில் இருக்கக்கூடிய ஆவரேஜ்னால் தோராயமாக கணக்கெடுக்குது. ஓகே, ஆனால் ஹீட் வந்து பார்த்தோம்னா ஒட்டு மொத்தமாக அந்த பொருளில் இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸினுடைய கைனட்டிக் எனர்ஜியை மெஷர் பண்ணுறது ஹீட். ஸோ டோட்டல் ஹீட் இஸ் மெஷர்டு பை கலோரி. ஸோ டோட்டலாக ஹீட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா பை யூஸிங் கலோரி. அப்போ கலோரி அப்படின்னா என்ன அப்படின்னா தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் நீடட் டு ரைஸ் 1 gram ஆஃப் வாட்டர் பை 1 degree centigrade. The amount of heat needed to raise 1 gram of water by 1 degree centigrade. ஒரு கலோரின்றது என்ன அப்படின்னா 1 gram of வாட்டர், அந்த வாட்டரை எடுத்துட்டு அதனுடைய டெம்பரேச்சரை 1 degree Celsius ரைஸ் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஹீட் எனர்ஜியை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கலோரி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கிறோம். அந்த தண்ணியினுடைய டெம்பரேச்சர் வந்து பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் 35 degree Celsius இருக்குது அப்படின்னா அந்த 35 degree Celsiusலேருந்து 36 degree Celsius ரைஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் ஆகணுமா கம்மியாகணுமா டெம்பரேச்சர் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகணும். எவ்வளோ? 1 degree Celsius வந்து அதிகமாகணும். 35 degree Celsius இருக்குது, அதை 36 degree Celsiusன்னு நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஹீட் எனர்ஜியை நம்ம சப்ளை பண்ணுவோம் அந்த தண்ணிக்கு. அப்படி ஹீட் எனர்ஜி தேவையான ஹீட் எனர்ஜியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கலோரி. 1 gram ஆஃப் வாட்டர்னுடைய டெம்பரேச்சரை 1 degree Celsius இன்க்ரீஸ் பண்ண தேவையான டெம்பரேச்சரை நம்ம கலோரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். See the picture carefully. Which has more heat energy in each pair? Put tick mark. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இந்த பிக்சரில் வந்து பார்த்தோம்னா எந்த பிக்சரில் ஹீட் எனர்ஜி அதிகமாக இருக்குது அதோடைய பேரோட கம்பேர் பண்ணும்போது எதில் ஹீட் எனர்ஜி அதிகமாக இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பவுலில் ஒரு கப்பில் தண்ணி இருக்குது, சுடு தண்ணி இருக்குது, ஹாட் வாட்டர் இருக்குது. அதனுடைய டெம்பரேச்சர் எவ்வளோ? 100 degree Celsius. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய பேருள்ள வந்து பார்த்தோம்னா எ ஸ்பூன் ஆஃப் பாய்லிங் வாட்டர். ஃபஸ்ட்டு இருக்குது கப்பில் தண்ணி வச்சுருக்கோம், பாய்லிங் வாட்டர் 100 degree Celsius இருக்குது. அடுத்த இமேஜில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்பூனில் 100 degree Celsius இருக்குது. இப்போ எதுக்கு அதிகமாக ஹீட் எனர்ஜி இருக்கும்? எதில் அதிகமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு பிக்சரில்
கப் ஆஃப் பாயிலிங் வாட்டரில் தான் என்ன அதிகமாக இருக்கும்னா ஹீட் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா ஹீட் எனர்ஜி வந்து பார்த்தோம்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து அதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. கப்பில் வந்து மாலிகுல்ஸ் அதிகம், ஆனால் ஸ்பூனில் வந்து கம்மி. ஸோ ஹீட் எனர்ஜி கப்பில் அதிகம், ஸ்பூனில் வந்து கம்மி. ஓகே, அடுத்த இமேஜ் பாருங்கள். 60 degrees Celsius hot water. ஓகே, 1 liter 60 degree Celsius hot water 1 liter கப் பவுலில் இருக்குது. அடுத்த இமேஜில் வந்து பார்த்தோம்னா 90 degree Celsius hot water அதே 1 லிட்டர். இப்போ எதுக்கு ஹீட் எனர்ஜி அதிகமாக இருக்கும்? 60 degree Celsiusக்கா இல்லை 90 degree Celsiusக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 90 degree Celsius. ஏன்னா அளவு இதில் அதிகமாக இருக்குது. 1 லிட்டர், இதுலேயும் 1 லிட்டர் இருக்குது. ஆனால் டெம்பரேச்சர் வந்து பார்த்தோம்னா இதில் 90 டிகிரி செல்சியஸ் இருக்குது, அதில் வந்து பார்த்தோம்னா 60 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அப்போது மோர் ஹீட் எனர்ஜி எதுக்கு இருக்கும்னா 90 டிகிரி செல்சியஸ் உள்ள அந்த ஹாட் வாட்டரில் தான் அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா? நெக்ஸ்ட், ஃப்ளோ ஆஃப் ஹீட். Water flows when there is a difference in the levels of water in different places. தண்ணி வந்து எப்படி ஃப்ளோ ஆகும், வழிஞ்சு போகும் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இன் த லெவல்ஸ், அதாவது மேடாக இருக்கக்கூடிய இடத்துலேருந்து பள்ளமாக இருக்கக்கூடிய இடத்த நோக்கி அது ஃப்ளோ ஆகும். ஓகே, இட் டஸ் நாட் மேட்டர் இஃப் தெர் இஸ் மோர் வாட்டர் இன் ஒன் பிளேஸ் ஆர் அனதர். ஸோ இந்த தண்ணி வழிஞ்சு போகிறது இதில் வந்து ஒரு மேட்ரே இல்லை. எந்த இடத்துல தண்ணி அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல தான் தண்ணி வழிஞ்சு போகும் அப்படின்றது இல்லை. குறைவாக இருக்கக்கூடிய இடத்துலேருந்தும் தண்ணி வந்து பார்த்தோம்னா மேலே ஹையாக இருக்கக்கூடிய இடத்துலேருந்து கீழே டவுனுக்கு வந்து ஃப்ளோ ஆகும். ஓகே, வாட்டர் ஃப்ரம் எ படல் கேன் ஃப்ளோ இன்டு எ ரிசர்வாயர் ஆர் அதர் வே அரவுண்ட். குட்டையில் இருக்கக்கூடிய தண்ணி எப்படி வேணாலும் ஃப்ளோ ஆகலாம். எங்கே ஃப்ளோ ஆகும், எங்கே வழிஞ்சு போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிசர்வாயர்னா தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு எப்படி வேணாலும் அது ஃப்ளோ ஆகி போகலாம். த டெம்பரேச்சர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் லைக் த வாட்டர் லெவல். அதே மாதிரி தான் டெம்பரேச்சரும் எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா லைக் வாட்டர். எப்படி வாட்டர் வந்து ஹையாக இருக்கக்கூடிய இடத்துலேருந்து மேடாக இருக்கக்கூடிய இடத்துலேருந்து எப்படி பள்ளத்தை நோக்கி வருதோ அதே மாதிரி தான் டெம்பரேச்சரும் ஹையராக இருக்கக்கூடிய பொருளிலிருந்து லோயராக இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய பொருளுக்கு மூவ் ஆகுது. ஓகே, இட் டிட்டர்மைன்ஸ் த டைரக்ஷன் இன் விச் ஹீட் வில் ஃப்ளோ. ஸோ எப்படி தண்ணி மேடாக இருக்கக்கூடிய இடத்துலேருந்து பள்ளத்தை நோக்கி மூவ் ஆகுதோ அதே மாதிரி தான் ஹீட் எனர்ஜியும் ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோயர் டெம்பரேச்சருக்கு ஃப்ளோ ஆகும். ஹீட் எனர்ஜி ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் டெம்பரேச்சர் டு லோயர் டெம்பரேச்சர். ஹீட் எனர்ஜி எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலேருந்து லோயர் டெம்பரேச்சர் உள்ள இடத்துக்கு ஃப்ளோ ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து ஹீட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகுது, மூவ் ஆகி போகுது. ஓகே, நெக்ஸ்ட் தெர்மல் கான்டாக்ட் அண்டு தெர்மல் யூக்லிபிரியம். தெர்மல் கான்டாக்ட் அப்படின்னா வெப்ப தொடர்பு அப்படின்னு தமிழில் மீனிங். அடுத்து தெர்மல் யூக்லிபிரியம் அப்படின்னா வெப்ப சமநிலை. யூக்லிபிரியம் அப்படின்னாலே சமமாக இருக்குது, ஒன்றுத்தில் அதிகமாகவும் இன்னொன்றுத்தில் கம்மியாகவும் இல்லாமல் சமமாக இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா தெர்மல் யூக்லிபிரியம். ஓகே, வெப்ப சமநிலை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிக்சரை நல்லா கவனிங்க. இதில் வந்து பார்த்தோன்னா 2 ஆப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. 2 ஆப்ஜெக்ட் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ் ஆர் புட் டுகெதர். ஃபஸ்ட்டு இமேஜ் கவனிங்க. ஒன்றுத்தில் வந்து பார்த்தோன்னா ஏ, இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தோம்னா பி. ஆப்ஜெக்ட் ஏ இஸ் அட் ஏ ஹையர் டெம்பரேச்சர். இதில் பாருங்கள் தெர்மோமீட்டர் இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த தெர்மோமீட்டரில் ரெட் கலர் லைனை கவனிங்க. ஸோ ஆப்ஜெக்ட் ஏயில் வந்து பார்த்தோம்னா டெம்பரேச்சர் ஹையாக இருக்குது. அதே ஆப்ஜெக்ட் பியில் வந்து பாருங்கள், ஆப்ஜெக்ட் பி இஸ் அட் லோயர் டெம்பரேச்சர். பி ஆப்ஜெக்டில் வந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது. ஓகே, எதை கம்பேர் பண்ணும் போது ஆப்ஜெக்ட் ஏவை கம்பேர் பண்ணும் போது. ஓகே, ஆஃப்டர் சம் டைம் கொஞ்ச நேரம் கழித்து என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஏ ஆப்ஜெக்டையும் பாருங்கள், பி ஆப்ஜெக்ட்லேயும் பாருங்கள். இந்த தெர்மோமீட்டரில் டெம்பரேச்சர் பாருங்கள் எப்படி இருக்குது, ரெண்டுமே சமமாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஓகே, ஆனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட் ஏயில் அதிகமாக இருந்துச்சு, ஆப்ஜெக்ட் பியில் வந்து பார்த்தோன்னா டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது. கொஞ்ச நேரம் கழித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் ஏலேயும் பிலேயும் டெம்பரேச்சர் சேமாக இருக்குது, ஒரே மாதிரி சமமாக இருக்குது. ஆப்ஜெக்ட் ஏ அண்ட் பி ஆர் நவ் அட் த சேம் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் தெர்மல்
காண்டாக்ட் அண்டு தெர்மல் யூக்லிபிரியம். யூக்லிபிரியம்னா சமமாக இருக்குது, தெர்மல் காண்டாக்ட்னா வெப்ப தொடர்பு. இந்த ரெண்டு பொருளும் ஒன்றோட ஒன்று சேரும்போது இதுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா டெம்பரேச்சர் வந்து ஏல ஹையாக இருக்குது, பியில் கம்மியாக இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் ஹீட் எனர்ஜி வந்து பார்த்தோம்னா அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துலேருந்து கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துக்கு ஃப்ளோ ஆகும், நம்ம பார்த்தாச்சு. ஸோ அதனால ஏல டெம்பரேச்சரும் பியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரும் ஒரே மாதிரியே சேமாக மாறிடுது. ஸோ இந்த பிக்சருக்கான எக்ஸ்ப்ளனேஷன், கன்சிடர் டூ பாடிஸ் ஏ அண்ட் பி. ஸோ ஏ அண்ட் பி இந்த ரெண்டு பாடிஸை நம்ம எடுத்துக்கிறோம், ஏதோ ஒரு பொருள். ஓகே, லெட் த டெம்பரேச்சர் ஆஃப் ஏ பி ஹையர் தேன் தட் ஆஃப் பி. அதாவது ஏன்ற ஆப்ஜெக்டுடைய டெம்பரேச்சர் எதை விட ஹையராக இருக்குன்னா ஆப்ஜெக்ட் பியை விட அதிகமாக இருக்குது. ஆன் பிரிங்கிங் பாடிஸ் ஏ அண்ட் பி இன் கான்டாக்ட், heat will flow from hot body A to the cold body B. On bringing bodies A and B in contact, ஏ ஆப்ஜெக்டையும் பி ஆப்ஜெக்டையும் ஒன்றோட ஒன்று காண்டாக்டில் வைக்கிறோம், ஒன்றோட ஒன்று டச் பண்ணுற மாதிரி வைக்கிறோம். அப்படி வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஹீட் வில் ஃப்ளோ ஃப்ரம் ஹாட் பாடி ஏ. ஹீட் வந்து ஏல இருக்கக்கூடிய ஏ ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஹீட் வந்து எங்கே ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட் பி, பாடி பி, இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, ஸோ ஹீட் வில் கண்டினியூ டு ஃப்ளோ டில் போத் த பாடிஸ் அட்டைன் த சேம் டெம்பரேச்சர். ஸோ எது வரைக்கும் ஹீட் வந்து பார்த்தோம்னா ஏலேருந்து பிக்கு ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா ஏவும் பியும் அதோடைய டெம்பரேச்சர் சேம் ஆகிற வரைக்கும் ஏலேருந்து டெம்பரேச்சர் பிக்கு வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஹீட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு, ஹையர் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்லேருந்து லோயர் டெம்பரேச்சர் உள்ள ஆப்ஜெக்ட்க்கு ஹீட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஓகே, for the next video we will see thermal expansion, types of thermal expansion and uses of thermal expansion in part 3 video. Thank you, have a nice day.